Hi guys, welcome to Santhu Crafts. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்ன வீடியோன்னு சொல்ல மாட்டேன், மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஸ்லைம் தான். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, விம் ஜெல் லிக்விடாக இருக்கும்ல, அந்த மாதிரி. இது என்னதுன்னா டிஷ் சோப் சொல்லுவாங்க. டிஷ் சோப்பில் விம் ஜெல் எடுத்தால் நல்லா இருக்குது. ஸோ நான் விம் ஜெல் எடுத்திருக்கேன். இப்போ இந்த விம் ஜெல்லை ஓப்பன் பண்ணி நம்ம இந்த இதில் போர் பண்ணிக்க போகிறோம். இது ஸ்லைமுக்குனால இந்த ஒரு பவுல் ஃபுல்லாக நான் ஸ்லைமுக்கு செய்ய போகிறேன். ஸோ இந்த பவுலுக்கு ஃபுல்லாக நான் விம் ஜெல் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஆட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஸ்லைம் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த இது ஊற்றியாச்சு. இப்போ இந்த இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, சுகரை நான் பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த இதை நான் இந்த இதில் 2 ஸ்பூன்ஸ் இல்லை ஆஃப் ஸ்பூனாக 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்க போகிறேன். தட் மீன்ஸ் 1 ஸ்பூன் வந்துடும். ஸோ ஆஃப் ஸ்பூனாக நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் இது நம்ம பவுடர் அப்ளை பண்ணுறோம்னா, அந்த இது கரையிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இது டக்குன்னு கரைஞ்சிரும். ஸோ இப்போ இந்த இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த சுகர் அந்த கட்டி குமிழ் அது எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அந்த சுகர் நல்லா டிசால்வ் ஆகணும். அப்படியே அந்த இது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கீப் இட் இன் ஃப்ரீசர் ஃபார் 2 days. இதை ஃப்ரீசரில் 2 நாளைக்கு வச்சுக்கணும். அப்புறம் 2 நாள் கழித்து பார்த்தோம்னா இது ஓப்பன் பண்ணுவோம். இது நான் ஆல்ரெடி அது ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்காக ஓப்பன் பண்ணேன். ஸோ அது ஓப்பன் ஆகிருந்திருக்கு ஆல்ரெடி. ஸோ இப்போ இது நம்மளுக்கு நல்லா ஸ்லைம் கிடச்சிருக்குது. இது ரொம்ப மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ. வேறு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. இந்த இது இப்படி கையில் ஆனால் ஒட்டாது, தண்ணி மட்டும் வரும். ஏன்னா நம்ம ஃப்ரீசரில் வச்சுருக்கனால தண்ணி மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். அதுவே நீங்கள் இப்படி பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா தண்ணி அதில் இருக்கிறது ரிலீஸ் ஆகிடும். அப்புறம் நல்ல ஸ்ட்ரெச்சி ஸ்லைம் நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா வழுக்கிற ஸ்லைம். ஓகே, ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் Santhu Crafts. Bye guys.